செய்யும்படிக்காய் அங்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அங்கு உற்றார் உறவினர் நண்பர்களையும் பலப்படுத்தும்படிக்காய் சபையாரை பலப்படுத்தும்படிக்காய் எந்த தரங்களும் இல்லாத வண்ணம் ஒழுங்கு கிரகமாக நடக்கத்தக்கதாக தேவன் தாமே உதவி செய்யும்படிக்காய் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செய்வோமாக. நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பாடல்களாக கடந்து செல்வோம். நாங்கள் முதலாவதாக நாங்கள் முழுள்ள புதர்களின் மத்தியில் ஒரு ரோஜா புஷ்பம் போலவே அந்த பாடலை நாங்கள் படிப்போம். அவருடைய சித்தத்தை போல அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார்.
படிக்காய் நாங்கள் மையப்படுத்தும் படிக்காய் திருக்கரத்தால் தாங்கி இந்த பாடலை Aleluia.
அந்த தேவன் மகிமையுள்ள தேவன் தாமே அந்த கானான் தேசத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்கும்படிக்காய் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த இடத்திலே நாங்கள் அவருக்குள்ளாக ஒவ்வொருவர் முகமாய் காணும்படிக்காக விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தீர்மானத்தை அவர் தாமே வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை ஒவ்வொருவரும் நாங்கள் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜனமாய் இருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் அமைதியாக இருப்போம். இந்த வேளையிலே அந்த வேளையிலும் ஒரு சில சாட்சிகள் சபை சார்பாக அவருடைய வாழ்க்கை குறித்த சாட்சி அந்த சகோதரி ஜெயசெலியாக இந்த வேளையில் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உருண்டோடும் உலகினிலே எனக்கென்று ஒன்றுமில்லை, அழியாத அன்பு செல்வம் இந்த உலகை மீட்கும் தெய்வம், இந்த உலகை மீட்கும் தெய்வம். உண்டோடும் உலகினிலே எனக்கென்று ஒன்றுமில்லை, அழியாத அன்பு செல்வம் இந்த உலகை மீட்கும் தெய்வம், இந்த உலகை மீட்கும் தெய்வம். அழியா வாழ்வு உண்டு, அது இறப்பில் என்று உண்டு. அழியா வாழ்வு உண்டு, அது இறப்பில் என்று உண்டு. அழியா இயேசு உண்டு, அதை என்றும் நீயும் நம்பு, அதை என்றும் நீயும் நம்பு. உண்டோடும் உலகினிலே எனக்கென்று ஒன்றுமில்லை, அழியாத அன்பு செல்வம் இந்த உலகை மீட்கும் தெய்வம், இந்த உலகை மீட்கும் தெய்வம். இந்த சகோதரியை எனக்கு என்னுடைய இளமை காலத்தில் இருந்தே இந்த சகோதரி எனக்கு தெரியும். அவ மிகவும் ஒரு அன்பான சகோதரி, எல்லோருடைய மனதிலும் ஒரு இடத்தை பிடித்த ஒரு சகோதரி. அவ ஒரு பழமொழி இருக்கிறது, மிர்ச்ச புல்லும் சாராது என்று சொல்லி, அதுபோல அவ ஒரு சாந்தம், அமைதல், அன்பு. கர்த்தருடைய ஒரு பெண்ணுக்கு இருக்கிற குணாதிசயம் எப்படியோ அதுபோல கர்த்தர் அவருக்கு கொடுத்த குணாதிசயங்கள். இப்படியாக கர்த்தரை நன்றி உள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவ இந்த ஆவிக்குரிய ஜீவத்திலே மிக ஊக்கமான ஆலயத்துக்கு வருவதற்கு முதல் நாளே தன்னை ஆயத்தப்படுத்தி எப்பொழுது ஞாயிறு வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து நேர காலத்தோடு நான் போக வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளிடத்திலே கரைச்சல் படுத்தி அவங்களை கூட்டிக் கொண்டு வந்து இதை விடுங்கள் என்று சொல்லி இந்த வருத்தமாக இருக்கிற நேரத்தில் கூட அவள் மிகவும் தேவனுடைய காரியத்தை மிகவும் வாஞ்சையும் ஆவலுமாக இருந்த ஒரு சகோதரி. எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சகோதரி. அவளை நான் செல்லமாக மலர் என்று கூப்பிடுவேன். அவள் எனக்கு வயசுக்கு மூத்தவா இருந்தாலும் எனக்கு அவளை மலர் என்று கூப்பிடுவதற்கு ஒரு விருப்பம். அதனாலே நான் அவளை மலர் என்று கூப்பிடுவது வழக்கம். அப்படியாக அவளை இந்த சபைக்கு கொடுத்த கர்த்தருக்கு நன்றி உள்ளத்தோடு சுதந்திரிக்கிறேன். அப்படியாக கர்த்தர் தாமே அவள் கொடுத்த பிள்ளைகள், மருமக்கள்மார், பேர பிள்ளைகள், கூட்ட பிள்ளைகள், சகோதரிகள், சகோதரர்கள்
உற்றார் உறவினர் சபையார் யாவருக்காகவும் கர்த்தரை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக அவர் ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தார். ஒரு ஊழியக்காரனை மகனாக பெறுவதற்கு அவருக்கு கர்த்தர் தாமே கொடுத்த அந்த பாக்கியம், இப்படியாக தேவன் தாமே செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் கர்த்தரை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய காரியத்திலே மிகவும் உற்சாகமாகவும் மிகவும் வாஞ்சியாகவும் மிகவும் ஒவ்வொருவரோடு ஒருவர் அன்பாகவும் இந்த சகோதரி இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அவருக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் கர்த்தரை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பிரிவார் வாடுகின்ற பிள்ளைகள், மருமக்கள்மார், வீர பிள்ளைகள், கூட்ட பிள்ளைகள், சபையார் யாவரையும் கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தப்படும். அவர் ஆறுதல் படுத்துவார். நாங்களும் ஒரு நாள் அவை முகமுகமாக சந்திப்போம். எங்களுடைய மரணத்தின் பேர் நாங்களும் ஒரு நாள் அவை சந்திப்போம் என்று வாங்கியோடு ஆவலோடு இந்த சாட்சி கர்த்தர் நன்றி சொல்ல இந்த சிறிய நேரத்தில் அந்த கிருபைக்காக கர்த்தரை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்தவன் தாமே அந்த இந்த சாட்சியை பயன்படுத்த தந்த கிருபைக்காக நாங்கள் கர்த்தரை நன்றி செலுத்த வேண்டிய ஜனமாயிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகள் சார்பிலே அந்த சகோதரி ரஞ்சி அவர்கள் இந்த வேலையில் ஒரு சாட்சியை கூறுவார்.
அந்த மருமக்கள் சார்பிலே அந்த சகோதரி யோசித்தா இந்த வேளையில் ஒரு சாட்சியை அந்த சாட்சியை கூட இந்த தருணத்தை தந்து நான் நன்றியை கூறுகிறேன். எனக்கு இவர் மாமி தான் என்றாலும் நான் எப்போதுமே அம்மா என்று தான் நான் அழைப்பேன். இவர் தன் வாழ்நாளில் தேவாதி தேவனை மகிமைப்படுத்திய வண்ணமாக எனக்கு தெரியும் சில வார்த்தைகளை அடிக்கடி உச்சரிப்பார். எனக்கு அதை நினைக்கும் போது சில நேரங்களில் அந்த வசனம் வரும்போது நான் இவரை தான் நினைப்பேன். அந்த வார்த்தை, ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, சோஸ்திரம் அப்பா, இதை அவர் அடிக்கடி சொல்லுவார். இந்த வார்த்தைகள் அவர் உச்சரித்து ஒவ்வொரு காரியத்திலும் எதை செய்தாலும் அந்த காரியத்துக்காக அவர் தேவனை மகிமைப்படுத்திய வண்ணம் இருப்பார். தன்னுடைய தீவிய காலத்துல கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியமா இருந்த ஒரு பெண்ணாக நான் இவரை பார்த்திருக்கிறேன். எந்த காரியமானாலும் எந்த காரியத்துக்காகவும் தேவன் அவர் விட்டு கொடுத்ததில்லை. அதிலும் முக்கியமா அந்த ஞாயிறு ஆராதனையும் மிஸ் பண்ணதே இல்லை, தவற விட்டதே இல்லை. தன் இயலாமையில கூட கடைசியாக தான் மரணிக்கின்ற இந்த தருணத்தில் கூட அவர் கடைசி ஞாயிறு வரைக்கும் அவர் அந்த தன் ஆராதனைக்கு ஞாயிறு ஆராதனையும் அவர் மிஸ் பண்ணதை தவற விட்டதே இல்லை. அந்த அளவுக்கு அவர் தேவனை தந்த எல்லா காரியத்துக்கும் முன்பாக அவர் வைத்திருந்தார். இதற்கு விசேஷமா ஒரு உதாரணம் என்ற வாழ்க்கையிலேயே இருக்கிறது. நான் என்னுடைய ஒரு மூத்த மகன் சக்திய சீசர் மூலம் நான் பெற்று நான் வைத்தியசாலையில் இருந்து வீட்டுக்கு வந்த வேலை, அது ஒரு சனிக்கிழமை. அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனை. அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனைக்கு எல்லாருமே என்ன வீட்டை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நாள்ல நான் அதை பலப்படலை. அந்த காரியத்தை நினைச்சு நான் இன்னும் எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி என்று நான் உண்மையிலேயே வருத்தப்பட்டது உண்டு. ஆனா இந்த நாள்ல நான் அதை குறிச்சு உண்மையிலேயே கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த ஞாயிறு ஆராதனையில அவ அந்த சமூகத்துல இருக்கிறதுக்கு அவ அவ்வளவு வாஞ்சியாக வருத்தமா இயலாமையில இருந்த நேரம் கூட அவ இப்ப வரும் ஞாயிறு அவை முடிக்கிற நேரம் எல்லாம் அவ சொல்லுவா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு போகணும்னு ஏர்லியா பலிக்கு குடிப்பான். அப்படி ஒரு அந்த தேவனை இல்லத்துக்கு போறது, அந்த ஆலயத்துக்கு பார்த்ததுல அவ்வளவு வாங்கி உள்ள ஒரு சகோதரியாக ஒரு அம்மாவாக எனக்கு இவர் உண்மையிலேயே வாழ்க்கையில வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் அந்த யாரே தன்னை புன்சிரிப்பால உபசரிக்கிற ஒருவர். உண்மையிலே வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல் இருங்க உட்காருங்க, அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பை பார்த்து, அவர்கிட்ட இருக்கிற அந்த உபசரிப்பை பார்த்து எல்லாத்தையுமே மறந்து யாரையுமே பகைமை பாராட்டுகிற ஒரு ஆள் இல்லை. உண்மையிலே அப்படி ஒரு சுபாவம் உள்ள ஒருவராக நான் இவரை பார்த்திருக்கிறேன். உண்மையிலேயே இவர் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு கூட இவர் தாயாகத்தான் இருந்திருக்கிறார். தேவனை இவர் ஒப்படைத்த ஒரு தாய்மைக்குரிய கடமைகள் யாவற்றையும் இவர் சரியாக விதத்துல நிறைவேற்றியிருக்கிறார் என்றுதான் நான் சொல்லணும். ஏன்னா பிள்ளையால நீ நடத்த வேண்டிய வழிகளில் நடத்து, அவன் தன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற அந்த தேவனுடைய அந்த வார்த்தைய இவர் தன்னுடைய வாழ்நாள்ல அந்த ஜீவியத்துல வாழ்ந்து காட்டிய ஒரு அம்மா. தன் பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு சரியான பாதையை காண்பிச்சு ஒரே சத்தியத்துல அந்த பிள்ளைகளை வழி நடத்தி, அதிலும் விசேஷமாக நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ஊழியக்காரனை எனக்கு கனவாக விட்டு சென்றிருக்கிறார். உண்மைக்கு அந்த விதத்துல இவருடைய தாய்மைக்குரிய அந்த பண்பை தேவன் இவர்கள் ஒப்படைத்த அந்த சுதந்திரங்களை இவர் சரியான விதத்துல வளர்த்து இந்த இடத்துல அவர் வெற்றியை கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்லணும். இவர் தன் ஜீவியத்துல தேவனுக்காக எல்லா காரியத்திலும் விசேஷமா எந்த காரியத்துல தன் பங்களிப்பு அதுல இருக்கணும் என்று அவர் விரும்புவார்.
சிறியதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நிச்சயமா தசம காரியத்தில் கூட அவர் சரியாக நடந்து கொண்டதை நான் கண்டிருக்கேன் என்னோட வாழ்க்கையில. அது யார் எது சொன்னாலும் சரி, அந்த ஓட்டத்துல சரியாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையிலேயே நல்ல போராட்டத்தை அவர் போராடி இதை முடித்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். எல்லோருக்குமே சிறந்த ஒரு தாயாக இருந்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் இன்று நல்ல ஓட்டத்தோடி இந்த உலகத்திலிருந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் மீண்டும் ஒரு நாள் முகமுமாய் நாம் எங்கள் அம்மாவை காண்போம் என்ற நிச்சயத்தோடு நான் இருக்கிறேன். இதுதான் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷருக்காகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக தெரிய செய்கிறவர்களாக இருக்கிறார். இந்த நாட்களில் நாங்கள் கண்டுகொண்ட ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் குடும்பமாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், பேர பிள்ளைகளாக இருந்தாலும், மருமக்களாக இருந்தாலும், சபைஜனங்களாக இருந்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாங்கள் ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எழுந்து அமைதியோடு நாங்கள் எழுந்திருக்கிற வேளையிலே இந்த பாடலுக்கு பாடப்படும். தொடர்ச்சியாக அந்த செய்தியின் வேலைக்கு நாங்கள் அதற்கு முன்பதாக நாம் தேவன் உங்களுக்கு இந்த பூமியிலே தந்ததான இந்த தாயை குறித்து நாங்கள் சாட்சிகளை கேட்டோம். ஏனென்றால் எந்த மனிதனுக்குள்ளையும் தேவன் வராமல் ஒரு நன்மை உண்டாகாது. ஏனென்றால் தேவன் வரும்பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ள நன்மை உண்டாகிறதா இருக்கும். அதனாலே நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தர் தாமே இந்த தாயாருக்காக மிகவும் வேதனைப்பட்டு இந்த தாயாருடைய இழப்புக்காக துயரத்தோடும் அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கூட்ட பிள்ளைகளும் அவருடைய உறவினர்களும்
யாவரும் துக்கமான வேலையில் இருக்கும் பொழுது நாங்களும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்துதான் யாவரும் இறுதியுடைய நாங்கள் கொடுக்க போறபடினால நாங்கள் யாவரும் சற்று நேரம் அமைதலாக இருந்து கடைசி சில காரியங்களை கடந்து நாங்கள் செல்வோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாங்கள் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக எங்களுடைய காரியங்களை கடந்து போவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவதில் நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தை மட்டும் வாசி. ஒரு மரத்தை குறித்ததாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளை துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அதை துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஆமென். நாங்கள் சற்று நேரம் அமர்ந்திருப்போம். தேவனுடைய வார்த்தை இந்த வேளையிலே நடக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் தேவனுடைய வார்த்தைக்காக உங்களை யாவரையும் இந்த வேளையிலே இந்த மரண நேரத்திலே இந்த சகோதரி எங்களை விட்டு கடந்து போன நேரத்திலேயும் கூட தேவனுடைய வார்த்தை என்பது சொல்லுகிறது என்னென்றால், ஒரு விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவதே நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று சொல்லப்படுது. ஆமென். நாங்கள் எல்லா இடங்களுக்கு கடந்து சென்றாலும் எங்களுடைய இறுதி நேரத்தை நாம் இல்லாட்டி எங்கள் இறுதி இந்த உலகத்திலே எங்களுக்கு இருக்கிறதான இறுதி வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறது. அல்லாட்டா அதை நினைப்பூட்டி வருவது எது என்று சொன்னால், இப்படிப்பட்டதான நம்மை விட்டு நம்மோடு இருந்து கடந்து போவதான சில பேருடைய இறுதி அங்கே அவர்கள் இறுதி யாத்திரையிலே நாங்கள் அவர்களோடு இருக்கும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கைகளை குறித்தும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்தும் நாங்கள் சிந்திக்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த தாயாருடைய வாழ்க்கையை கூட நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டா, யோபு என்றதான ஒரு தேவனுடைய மனிதன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அறிந்ததான ஒரு மனிதர். தேவன் அவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டதான வேளையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவருக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புனதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அவர் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்களைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே வளையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தால் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல் கிளைவிடும். மனுஷனோ வென்றால் செத்து போன பின் அவன் எங்கே என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிற நேரம் அவருக்கு மனிதனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற நேரம் மனிதனுடைய முடிவு அவருக்கு தெரியாமல் இருந்தது. மரத்தை குறித்து பார்க்கிறார், பூவை குறித்து பார்க்கிறார். பூவானது காலையிலே உதிர்ந்து மாலையிலே அது உதிர்ந்து போகிறது. ஆனால் அடுத்த நாள் அதே போன்றதான ஒரு பூ வருகிறது. ஒரு மரமானது பட்டு அப்படி எல்லாமே மறைத்து போனாலும் அதன் அடி கட்டையானது தண்ணீரின் வாசனையினால திரும்பி துளிர்விட்டு வருகிறது. ஆனால் மனிதன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே என்று சொல்லி அவருக்கு ஒரு கேள்வி உண்டாகும். அவர் அப்படியாக அந்த கேள்வியை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறதான வேலையில தான் நாங்க பார்க்கிறோம். அவரு மனிதர் எங்க போவான், அவருடைய ஆத்மா எப்படி போகும், இப்படியாக இருக்கிற வேலையில தான் தேவன் அவனை உண்டாக்குகிறான தேவன் தன்னை குறித்து சிந்திக்கும்படியாக அவனுக்கு வெளிப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். அவர் ஒரு மனுஷகுமாரனாக இந்த பூமியில இருக்கிற வேளையில தேவனுடைய ஆவியானவர் அவர் என்ன செய்தார்னா, தான் அந்த மனிதனை உண்டாக்குவதற்காக அவனை திரும்பி பார்க்கும்படியாக சர்வவல்லமுள்ளதான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக அவருக்கு நாங்கள் வெளிப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். அவன் தன்னை குறித்தும் மனிதனை குறித்தும் ஒரு கேள்வி உண்டானது. எல்லாமே தலைக்கு திரும்பமாக அது வருகிறது. மனிதனுடைய முடிவு எப்படியா இருக்கும்,
மனிதன் எங்கே செல்லுகிறான், மனிதனுக்கு எல்லாருமே மறிக்கிறார்கள், அதுக்கு பிற்பாடு அது எப்படியாக இருக்கும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வியாக இருந்தது. ஏனென்றால் தேவன் அந்த யோபை சோதித்திருக்கிறான் வேளையில தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு சரியாக புலப்படாத நிமித்தமாக அவனுக்குடைய ஒரு கேள்வி எழுப்பின பொழுது தேவன் ஒரு நாள் யோபை சந்தித்து அவர் தரிசனத்திலே அவர் வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவன் அந்த யோபின் வாழ்க்கையில அவர் என்ன சொல்லுகிறான், அவன் அப்படியான ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், கடைசி நாட்களிலே என் மீட்பர் உயிரோடு இருப்பார், அவர் இந்த பூமியில நிற்பார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களில் என்னுடைய கண்களே காணும் என்று சொல்லி அவருக்கு தேவன் அந்த மனுஷனுக்கு வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ஆமென். அவனமாகவே தேவன் ஒரு மனிதனுடைய முடிவை குறிக்கும் மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் அந்த சரீர முடிவு மாத்திரமில்லை, அவனுக்குள்ளே இருக்கிறதான ஆத்மா. இந்த 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல நாங்க பார்க்கிறோம், ஒரு மனிதன் ஆத்மா அவனுக்கு நோவு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவனுக்குள்ள அவனுடைய ஆத்மா அவனுக்குள்ள இருக்கும் மட்டும் அதுக்கு துக்கம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆத்மாவுக்கு ஒரு துக்கம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, புலம்பல் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, சரீரத்திலே வியாதி இருக்கிறது. இது எல்லாமே ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவிலே மாத்திரமே அதுக்கு ஒரு துக்கம் இருக்கிறது. இந்த ஆத்மா துக்கப்படுகிற வேளையிலே அந்த ஆத்மாவை மீட்கும்படியாகத்தான் தேவன் அவன் யோபு சொன்னது போல பூமியிலே மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் அவரை காண்பேன் என்று சொன்னது போல அந்த யோபுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தரிசனம் அங்கே காண்கக்கூடியதா இருக்குது. அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தார்னா மனிதனை அவன் மறைத்து அல்லாவிட்டால் அவன் மறைத்து பாதாளத்துக்கு போகாதபடிக்கு அவன் ஒரு தேவன் ஒரு லோகாசா இருக்கிறார், அவர் நித்திய ஜீவனுடையவராக இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு உரியதான அந்த ஸ்தானத்தை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் தான் இழந்து போன காரியத்துக்காக அவர் என்ன செய்தார், உயிர்த்தெழுதலாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் நம்முடைய அருமையான தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு மனிதன் அவனுக்கு மரணமே இல்லை, அவனுக்கு உயிர்த்தெழுதல், அவன் மீண்டும் உயிர்த்தெழுவான், அவனுக்கு மரணம் அது மரணம் அல்ல, அவன் மீண்டும் திரும்பி வருவான் என்று சொல்லி வேதம் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு மாத்திரமே அவனுடைய மரணத்துல நம்பிக்கை இருக்கிறது. இந்த சரீரமானது, இந்த சரீரம் நம்மை விட்டு ஆத்மா நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்முடைய தேவன் அவர் சொல்றார், என்னன்னு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் படைப்பான் சொல்லி அங்க சொல்லப்படுது. ஆமென். அவே மரணத்துல 2 மரணம் இருக்கிறது. ஒரு மரணம் சரீர மரணம், இரண்டாவது மரணம் ஆத்மா மரணம். இந்த ஆத்மா மரணத்திலிருந்து மீட்கும்படியாகத்தான் நித்திய ஜீவனாகி அந்த லோகாசோடு கூட அவர் மீண்டுமாக எங்களுக்கு எங்களுடைய பாவங்கள் எல்லாம் தன் மேல சுமந்து கொண்டு எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து நான் எங்கே இழக்கப்பட்டோமோ, நாங்கள் எங்கே விழுந்தோமோ, எங்கே நாங்கள் தொலைந்து போனோமோ அது மீண்டும் உயிரடையும்படியாக அந்த உயிர்த்தெழுந்ததான தேவன் அவர் என்ன செய்யறார், மீண்டும் எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிறதான நம்பிக்கை நாங்கள் தேவனுடைய வார்த்தையில வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்படியாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னா பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அஞ்ஞானிகளை போல ஒரு மரணம் வீட்டிலே போய் நாங்கள் அழுது புலம்பி நாங்கள் வேதனைப்படுவதில்லை. ஏன்னு சொன்னால் நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது முதலாவது மரித்தவர்கள் அவர் உயிர்த்தெழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு நாம் அவரை சந்திக்கும்படியாக மேலும் மேலும் விதமாய் அவரை தரிசித்து அவரோடு கூட நாங்கள் இருப்போம். ஏனென்றால் ஜீவன், நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கு. அப்படினால உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சகோதரிக்காக, இந்த தாய்க்காக அந்த இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு தேவன் ஒரு திட்டத்தை அவர் செய்யவராக இருந்தால் அவர் தன்னுடைய திட்டத்தை செய்யும்படியாக ஒரு மனிதனை அவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், அன்னாள் என்றுதான் ஒரு சகோதரியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர் குழந்தை இல்லாமல் இருக்கிற வேளையில அவர் தேவனுடைய ஆலயத்துல போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அவருடைய கற்பத்தை திறந்து ஒரு ஆண் குழந்தையை அங்கே கொடுக்கிறார். அப்ப அந்த சகோதரி அவ பொருத்தல பண்ணுகிற காரியம் என்னன்னு சொன்னா, தேவனே நீங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்றால் அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக நான் அதை ஒப்புக் கொடுப்பேன் என்று அவர் தீர்மானம் பண்ண நிமித்தமாக தேவன் ஒரு ஆண் குழந்தை என்று கொடுக்கிற வேளையில தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். எப்படி என்றால்,
அந்த தாய்க்கு தேவன் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆனால் தேவன் ஒரு உலகத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஆமென். அவனமாகத்தான் நாங்க பார்க்கிறோம். இந்த தாயுடைய காரியங்களை குறித்து நாங்கள் ராத்திரி காலத்திலே பேசிக் கொண்டிருக்கிற வேளையில அவருக்கு முதலாவது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, இரண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, மூன்றாவது எப்படியாவது ஒரு ஆண் குழந்தை வருகிறது, அதுவும் ஒரு பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறது. அவ அதை செபித்துக் கொண்டு இருக்கிற வேளையில தேவன் நாலாவதாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இப்பொழுது இந்த சாட்சியின் பிரகாரமாக நாங்கள் கேட்ட பொழுது அவர் தனக்கு ஒரு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்திருக்கிறார் சொல்லி நினைத்திருந்தாலும் தேவன் தன்னுடைய மனதிலே உள்ளதான நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறபடினால இந்த தாய்க்கூடாக தேவன் ஒரு ஊழியக்காரனை இந்த ஜனங்களுக்காக அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஊழியக்காரனுக்காக ஜனங்கள் அல்ல, ஜனங்களுக்காகத்தான் தேவன் ஒரு ஊழியக்காரனை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த ஊழியக்காரனை அவர் எழுப்புகிற வேளையில அந்த சாட்சி நிமித்தமாக நாங்கள் பார்க்கிறது கூட, அந்த சாட்சி கூட நாங்கள் காண்கிறது கூட, அந்த தாய் நான் இங்கே வருகிற வேளையிலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, தன்னுடைய மகன் தான் ஊழியக்காரன் சொல்லி அவர் பாராமல் அவ அங்கிருந்து நடந்து வந்து முழங்காலிலிருந்து தன்னுடைய அந்த ஊழியக்காரன் என்றே அவர் முழுவதுமாக அதை விசுவாசித்த அப்படின்னார். தன்னுடைய மகன் தான் தன்னுடைய தனக்கு மேல கையை வச்சு ஜெபிக்கிறது அப்படி எல்லாம் ஊழியக்காரனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி முழங்காலிலிருந்து ஜெபம் பண்ணி போறதை நான் கண்டிருக்கேன். ஆமே. அவர் காணிக்கை கொடுக்கிற வழியிலும் கூட முழங்காலிலிருந்து அதை செய்கிறவாக இருக்கிறார். ஆமே. அப்ப ஒரு மனிதனுடைய இதயத்துல ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணுகிறது தேவனாக இருக்கிறார். ஆமே. அது அழைக்கிறவரால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். நாங்கள் அவர் எல்லாமே ஒரு தாயாக இந்த இடத்துல இருந்து இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அறிந்திருந்தாலும் அவர் மறித்த பிற்பாடுதான் அவர் கூட இருக்கிறதான தேவன் செய்த காரியத்தை நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக. அல்லேலூயா. ஆமென். இதே போலதான் பாருங்க, ஒரு துக்க வீட்டுக்கு ஒரு மனிதன் வரும் பொழுது அவன் செய்த நன்மையை, அவன் செய்த தீமையை விட அவன் செய்ததான நன்மையை குறித்து நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு மேலாக தேவன் அந்த மனிதனுக்குள்ளே செய்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறவர்கள் மிகவும் அளப்பெரிய காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் உயிர்த்தெழுதல், அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருப்பார், நான் கடைசி நாட்களிலே நான் அவரை காண்பேன் என்றால் ஒரு மனிதன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யோபுக்குள்ளே அந்த கேள்வி இருந்தது, நான் மரித்து போனால் என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி. ஆனா தேவன் அவனுக்கு அவர் என்ன செய்ய தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே சொல்றார், மரித்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் அவன் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆகவே அவர் என்ன நடக்கிறார், அவன் மரித்த ஒரு மனிதன் சரீரத்துல மரித்தாலும் இயேசு கிறிஸ்து அவன் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நித்திய ஜீவன் அங்கே வருகிற வேளையில அவன் மரணத்தின் பிற்பாடு தேவனோடு இருப்பான் என்றதான ஒரு நம்பிக்கையை கிறிஸ்தவனுக்கு மாத்திரமே அங்க கொடுக்கப்படுகிறார். அதனாலதான் நாங்கள் ஏசாயாவின் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். என்னன்னு சொன்னா, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படத்தின் மேல் இளைப்பாறுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறதா இருக்கு. அதனால பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகத்தார போல அஞ்ஞானிகளை போல ஒரு மரண வீட்டிலே துக்கித்து அழுது போல அழுகாமல் நாம் மீண்டும் உயிர்த்தெழுவோம் என்றதான ஒரு நம்பிக்கையை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கையை சொல்றது போல அவன் மூல நிலைமைக்கு மீண்டுமாக எங்கே இருந்தானோ, எந்த இடத்துல இருந்தானோ மீண்டும் ஆதி நிலைக்கு அவன் வருவான் என்று சொல்லி தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்படியாக இருந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இருக்கிறது. ஏனென்றால் மனிதனுக்குள்ளே நல்ல குணங்கள் இருக்கிறது, நல்ல குணாசீலங்கள் இருக்கிறது, நல்ல நற்பண்புகள் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாத்தினாலே ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. ஏனென்றால் நித்திய ஜீவன் அவர் தேவன் மனிதனாக அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவங்கள் கழுவப்பட்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டி, இந்த எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதான ஒரு ரட்சிப்பாக அவர் ரட்சிப்பின் வாசலை திறந்து என்னாலே அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனுமே வரான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆமே. இந்த தாயார் அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் முந்தைய ஒரு சமயத்தில் இருந்தாலும் அவர் பிற்பாடு கர்த்தராகிய இயேசுவாய் ஒன்றான மெய்தேவனையும் அவர் அன்புள்ளவராகிய குமாரனை அறிவதே நித்திய ஜீவன் என்பது போல அவரை விசுவாசித்தது நிமித்தமாக இன்னைக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் பெற்றுக்கொண்டதான இந்த நேர்மையான இந்த பாக்கியமான இந்த சத்தியத்தை தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதே வழியில் அவர்களை வழிநடத்தி இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்களாக, இன்னைக்கு ஒரு தேவ
தேவனுடைய மனிதனாக இன்றைக்கு ஒரு ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற தேவ ஊழியரை இன்றைக்கு பெற்றெடுத்து அவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளமான ஒரு ஆசீர்வாதமான பாக்கியமான வாழ்க்கை எல்லாருக்குமே அது கிடைக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் யாரை முன்வைத்திருக்கிறாரோ, யாரை தெரிந்திருக்கிறாரோ அவர்களுக்குள்ளே மாத்திரம்தான் அந்த வேலையை அவர் ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனால உண்டாக்கப்பட்ட மனிதன், தேவனை எப்பொழுதும் அவன் நேசிக்கிற மனிதன், தேவனை அன்பு கூறவனுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும்படியாக தேவனுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது இடத்தை அவன் தேவனுக்கு கொடுக்கிறான். தன்னுடைய வார்த்தையில முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுக்கிறான். தனக்கு உண்டான எல்லா காரியத்திலையும் தசமபாகத்திலையும் காணிக்கையிலையும் தேவனுக்கு அது முதல் கொடுக்கிறான். எல்லா விஷயத்திலையும் அவர் ஒரு ஜெப ஜீவியமா இருந்தாலும், வேத வாசிப்பா இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும், கணவர் இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் முதலாவது கர்த்தருக்கு அவர் கொடுக்கும் பொழுது ஒரு மரமானது அது கிழக்கே வடக்கே விழுந்தாலும் அது மேற்கே விழுந்தாலும் எந்த பக்கம் விழுந்தாலும் எந்த பக்கம் அது சரிஞ்சிருக்கிறதோ அது அந்த பக்கம் தான் கிடக்கும் என்று நாங்கள் பிரசங்கியில வாசி. ஏனென்றா ஒரு மனிதன் தேவனை அன்பி தேவனை விசுவாசித்து தேவனுக்காக தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து அவன் ஜீவிக்கிற வரையில அவன் இறுதி மூச்சு கிறிஸ்துவோடு அங்கே விடைபெற்று செல்லுகிற வரையில அவனுடைய நட்பண்புகள் நட்பீகளானது அவனை விசுவாசிக்கிறதான சுத்தி இருக்கிறதான ஜனங்களுக்குள்ளே அது வரக்கூடியதாக இருக்கு. அல்லேலூயா. அவனமான ஒரு காரியத்தை இந்த தாயார் பெற்றிருக்கிறார். இவருடைய கிரியையும் இவருடைய ஜபங்களும் தேவனுக்காகப்பட்ட பிரயாசங்களும் இன்றைக்கு நாங்கள் அவங்களோட பிள்ளைகள் மூலமாக நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்களோட பிள்ளைகளும் தேவனுக்குள்ளாக தாங்கள் அவங்க இறுதி வாழ்க்கையை தாங்கள் தேவனோடு முடிக்க வேண்டும் என்பது அந்த தாயில வாஞ்சியா இருந்தபடினால இன்னைக்கு அவரோட பிரதிபலனான இந்த சபையிலே விளங்குகிறதா இருக்கு. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் கிறிஸ்தவனுக்கு ஒரு மரணம் என்றே கிடையாது. அதனால தான் நாங்கள் தேவனுடைய வார்த்தையில கடைசியாக நான் வாசித்து முடித்து விடுகிறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த பூமியில இருக்கும் மற்றும் அவனுக்கு துக்கம், துயரம், வேதனை, துன்பம் எல்லாமே இருந்தாலும் அவனுக்கு நிச்சயமாகவே அவன் ஒரு மரணத்துக்கு பிற்பாடு அவன் ஒரு சமாதானத்துக்குள்ள பிரவேசித்து நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து அவன் சமாதானத்தோடு தேவனோடு கூட அவன் இளைப்பாறுகிறவனா இருப்பான். ஏனென்றால் கிறிஸ்தவனானவன் மறிக்கிற வேளையிலே அவனுடைய சரீரம் மறித்தாலும் அவனுடைய ஆத்மா தேவனோடு இருக்கும் பொழுது தேவன் மீண்டும் வரும் பொழுது கிறிஸ்தவனுடைய மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாம் உயிரோடு நாமும் அவரோடு கூட நாங்கள் சேர்ந்திருப்போம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். பாருங்கள், வெளிப்படுத்தல் 21:4 வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அளவுகளும் இல்லை, வருத்தமும் இல்லை, முன்னிலைவில் ஒளிந்து போயில்லை என்று விளம்பினர். ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் இருக்க மட்டும் அவனுடைய ஆத்மா வருத்தத்தினாலும் வேதனையினாலும் கண்ணீரினாலும் அங்கே அலைந்து திரிகிறது. ஆனால் தேவன் அந்த மனிதனை சந்தித்த பிற்பாடு, அவனுக்கு சமாதானத்தை கொடுத்த பிற்பாடு, அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்த பிற்பாடு, தேவன் அவனை மீட்ட பிற்பாடு, அவன் எங்க இருந்தானோ அவன் அந்த இடத்துக்கு மீண்டுமாக அந்த ஸ்தானத்துக்கு முந்தின நிலைக்கு அவன் போகிற வேளையிலே அவனுக்கு இருக்கிற துன்பம், வேதனை, கண்ணீர், எல்லா விதமான வேதனைகளும் நீங்கி அவனுடைய ஆத்மா சமாதானத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது. யோபு சொல்றார், அந்த ஆத்மா துக்கத்தினால நிறைந்திருக்கிறது. அவர் தேவன் அறிய முன்பதாக அவர் சொல்லுகிறார். ஆனா அவன் ஜீவித்து போன பின்பாக எங்கே நாம் கேட்கிற வேளையிலே கடைசி நாட்களில் மீட்பு உயிரோடு இருப்பார், நான் பூமியில நிற்கும் பொழுது அவரை நான் காண்பேன் என்று சொல்லுகிற வேளையிலே அந்த இரட்சகர் அந்த ஆத்மாவை மீட்கிற வேளையிலே அந்த ஆத்மாவுக்கு சமாதானம் கிடைக்கிற வேளையில் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று அந்த ஆத்மா மீட்கப்பட்ட பிற்பாடு அதுக்கு எதுவுமே துக்கம் கிடையாது, அதுக்கு எதுவுமே சமாதானம் கிடையாது, அதுக்கு எதுவுமே வேதனை கிடையாது. அது எப்பொழுதும் சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே. அதனால்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய மரணமானது அது ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பெண் அலங்கரிக்கப்பட்டவளை போல அதை கொண்டு போய் நாங்கள் அடக்கம் செய்கிறோம். ஏனென்றால் அந்த ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்திலே சமாதானத்தோடு கூட விளைப்பாடுகிறதா. அல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் மீண்டும் அவரை போய் சந்திக்க போகிறோம். அந்த நம்பிக்கையில தான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஆத்மாவை நாங்கள் ஒரு சரீரத்தை இந்த பூமியிலே அடக்கம் செய்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நான் மீண்டும் வரும் பொழுது நீங்கள் அவரை காண்பீர்கள். அதுக்காகத்தான் அவர் என்ன செய்யறாங்க, கல்லறையிலே போயிட்டு லாசருவை வெளியிலே எழுப்பி வான்னு சொல்லும் பொழுது ஒரு மரித்த மனுஷனை
உயிரோடு எழுப்படுதான தேவன் நம்மோடு இருக்கிறபடினால இந்த தாயாரும் கூட அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாங்கள் அவர் முகமுகமாய் சந்திப்போம் என்றதான ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இறுதி காரியங்களுக்கு கடந்து போகிறோம். அதற்கு சோதரம் உண்டார். ஏனென்றால் நாம் இந்த தாயாருக்காக நாங்கள் வேதனைப்பட்டோம், கலங்கியோ, துன்பப்பட்டோம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். இந்த தாயார் இந்த சபைக்கு ஒரு இழப்பு தான். அவை செய்த காரியங்கள், அவங்களுக்காக செய்த ஜபங்கள், அவங்களுக்காக ஒரு தாயாக இருந்தார், எங்களுக்காக புத்திமதிகளை சொன்னார், எங்களுக்காக ஜெபித்தார்கள், எத்தனையோ நன்மைகளை செய்தார்கள். அந்த காரியங்கள் அந்த தாயார் அவர்கள் மறைத்த பிற்பாடு அதெல்லாம் முடிந்து விடுகிறது. ஆனாலும் கூட அவர் செய்த ஒவ்வொரு நட்பண்பு காரியங்களும் அருமையான இந்த சபையாருக்குள்ள இருந்து இந்த தாயாருடைய அதாவது கிறிஸ்துவ நன்மையான ஜீவியமானது எல்லாரும் கூட வரும்படியாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை தாழ்த்தி அந்த வழியிலே போகும் பொழுது தேவன் இந்த தாயாரை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் நிறுத்தி காரியங்களுக்காக எழுந்திருக்க போகிறோம். நாங்கள் சற்று நேரத்துக்கு பிற்பாடு நாங்கள் இந்த மண்ணான சரீரத்தை மண்ணுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த பூமியிலே இது ஒரு துக்கமாக இருந்தாலும் ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். ஆமென். பூமிக்குரிய கூடாரமானது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீட்டை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலே நிச்சயமாக ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அதை உறுதிப்படுத்தின தேவன். அதனாலே வேத வார்த்தையின்படி நாங்கள் மற்றவர்களை போல தூக்கிக்காதபடி என்று வேதம் சொன்னாலும் இந்த பூமியிலே மகத்தான தேவன் இந்த பூமியிலே வந்த வேளையிலே அவர் லாசருவை உயிரோடு எழுப்புவதை அவர் அறிந்திருந்தாலும் கூடியிருக்கிற ஜனங்கள் அழுகிற வேளையிலே அவரும் கண்ணீர்விட்ட தேவன். ஏனென்றால் அவர் இந்த பூமியிலே ஐம்புலங்களோடு வந்த தேவன். அதே போல எங்களுக்கு ஒரு நிச்சயம் நம்பிக்கை இருந்தாலும் நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியிலே நாங்கள் அவரை காண மாட்டோம் என்ற ஒரு துக்கம் எங்களுக்கு இருக்கிறது. அதனாலே நாங்கள் ஒரு உத்தரமாக இந்த விதையை நாங்கள் மண்ணுக்கு அனுப்ப போகிறோம். ஆமென். இது உலக பார்வையிலே இது துக்கமாக இருந்தாலும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய திருவிழா என்று நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் இவர் இப்பொழுது ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே மண்ணான சரீரம் மாத்திரம்தான் மண்ணுக்கு போகும். ஆனால் தேவன் தன் ஆவி தேவனிடத்திலே போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதனால்தான் தேவன் பூமியில் இருந்த வழியில சொன்னார், நீங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மாவை கொள்ளுகிறவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். ஒரு மனிதனை நாங்கள் குத்தும் போது அவன் மறிப்பான், ஆனால் அந்த மனிதனுடைய ஆத்மாவை கொள்ள முடியாது. ஆத்மாவை கொள்ளத்தக்கதான் ஒருவர் உண்டு, அவர் தேவன் மாத்திரமே. ஆமென். அதனால்தான் இந்த விதையை நாங்கள் விதைக்க போகிறோம். அதனாலே நாங்கள் ஒரு விசை நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து அதுக்கு பிற்பாடு ஒரு பாடல் பாடப்படும். அந்த வேளையிலே நாங்கள் இவரை மூடி நாங்கள் செமெட்ரிக்கு கடந்து போக போகிறோம். அதனாலே இது சமூகமாக இருக்கிறபடினால் தூக்கம் இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் முடிந்த அளவு அந்த உங்களுடைய ஒழுங்குகளை கவனமாக கையாளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு விசை கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்தான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தாவே இப்பொழுது எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த சரீரம் மட்டும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆத்மாவோ ஆண்டவரே 2 நாளுக்கு முன்பாக உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே இந்த அருமையான பொழுதிலே ஆண்டவரே ஒரு கிறிஸ்தவனுடைய காரியத்திலே இது ஒரு மகத்துவமான ஒரு நேரம். ஏனென்றால் கர்த்தாவே இந்த நேரத்திலே இந்த ஆத்மா இந்த பூமியிலே எதற்காக பிரயாசப்பட்டதோ அந்த பிரயாசம் நீங்கி ஒரு இளைப்பாறுதலே இருக்கிற ஒரு நேரமாக இருக்கிறபடினால் கர்த்தாவே இந்த பூமியிலே இது ஒரு துக்கமாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறபடினாலே அங்கே வேதம் சொல்கிறது, ஒரு ஸ்திரீயானவள் ஆண்டவரே அந்த கற்ப காலத்திலே வேதனையோடு சகைப்போடு பல துன்பங்களை அனுபவித்தாலும்
பிள்ளை பெற்றவுடனே அந்த துக்கம் நீங்கி அவள் சந்தோஷப்படுவது போல கர்த்தாவே அதே வண்ணமாக இந்த துயரத்தில் எங்களுக்கு ஒரு துக்கம் இருந்தாலும் உடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பதினாலே அந்த நிச்சயத்தோடு ஒரு நாள் நாங்கள் காண்போம் என்ற அந்த நிச்சயத்தோடு இந்த தாயாரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவருடைய நேரமாக உதவி செய்த எபினேசர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்ய போற உடைய கிருபைக்காக உங்களுக்கு சோதம். வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, வந்த உறவுகள், நண்பர்கள், உற்றார் உறவுகள் யாவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆத்மாவை உடைய சமூகத்திலே தாழ்த்துறோம். இவருடைய இறுதி கிரியைகளை உடைய சமூகத்திலே தாழ்த்துறோம். யாவை உடைய சமூகத்திலே தாழ்த்தி உடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் வெள்ளி மட்டும் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உங்களுக்கு சோதரம். அவருடைய ஆண்டவரே, இந்த 2 நாளும் நீர் இவருடைய காரியங்களை செய்ய எங்களுக்கு கொடுத்த உதவிக்காக உங்களுக்கு சோதரம். யாவை உடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவளாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் அங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். ஆமென். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான சாயங்கால நேரத்திலே கர்த்தாவே, அருமையான பொழுதிலே அருமையான தாயாரையும் அருமையான சௌரியையும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த நிச்சயத்தோடு சாவுக்கு ஏதுவானது சாவாமையை தரித்து கொள்ளும் என்ற வண்ணமாக ஒரு நாள் எக்காலம் துணிக்கும் போது கர்த்தாவே, சாவுக்கு ஏதுவானது அழிவுள்ளதாகியது அழியாமையை பெறும் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் நிச்சயித்து கர்த்தாவே, இந்த விதையை, இந்த சரீரத்தை, இந்த மண்ணை, இந்த பூமிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் நீர் ஆதியிலே மனிதனை படைக்கும் போது ஒரு மண்ணினாலே நீர் உருவாக்கி படைத்த தேவன். அதனாலே இந்த சரீரம் மண் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீர் கொடுத்த அந்த அழகான அந்த ஆத்துமா உடைய ராஜ்யத்துக்குள்ளாக 2 நாட்களுக்கு முன்பாக அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போனது. ஆனால் இப்பொழுது நாங்கள் வெறும் மண்ணை, ஒரு சரீரத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த சரீரம் ஒரு நாள் ஆண்டவரே நிச்சயம் எழுந்திருக்கும் என்ற அந்த நிச்சயத்தோடு நிச்சயமாக உம்முடைய வார்த்தை சத்தியம் என்பதை அறிந்தபடினாலே அதான் நீர் சொன்னீர், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தையோ ஒளிந்து போகாது என்று சொன்னது போல நிச்சயமாக உமக்குள்ளாக வாழ்ந்தவர்களை, உம்முடைய பரிசுத்தவான்களை நீர் கொண்டு வருவீர் என்ற நிச்சயத்தோடு அதே போல் இந்த தாயாரும் நிச்சயமாக உமக்கு உண்மை முத்தமாக வாழ்ந்திருப்பார். ஆனால் நிச்சயமாக இவரை உடைய ராஜ்யத்திலே நாங்கள் காண்போம் என்ற அந்த நிச்சயத்தோடு இந்த பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சௌரி ஆசீர்வதியும் உடைய வாழ்க்கையிலே நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காக உமக்கு சோத்திரம். இந்த வேளையிலே மற்ற நேரம் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். இந்த மண்ணானதை நாங்கள் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல